ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தேங்கியிருக்க தண்ணியில் மீன் பிடிக்க போகிறோம். இந்த தண்ணி எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்தது இல்லையா, அந்த ஃப்ளட்டில் வந்த தண்ணி தான் இங்கே தேங்கி இருக்குது. இதில் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு தெரியல. சின்ன சின்ன மீன்லாம் நிறைய இருந்தது, இப்போ அதெல்லாம் பெருசாகிருச்சு. ஸோ அந்த மீன் தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். இந்த மீனை எப்படி பிடிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, மண்ணிலேருந்து மண்புழு எடுத்து அதை தூண்டில் மாட்டி தான் பிடிக்க போகிறோம். நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்க போகிறோம். எப்படி மாட்டுது என்னன்னு தெரியல. தூண்டில் போட்ட உடனே எங்களுக்கு ஒரு மீன் கிடச்சிருச்சு. அதுவும் ஜிலேபி மீன், நல்லா பெருசாகவே இருந்தது. மீன் கிடைச்ச சந்தோஷத்தில் இன்னொரு டைம் தூண்டில் போட்டோம். மீன் மாட்டவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம், கிடைக்கவே இல்லை. சரி, நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த நாளும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. சரின்னு நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லை, விட்டுட்டோம். ஒரு நாள் மாடியில் இருந்தபோது மீன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய மீன் இருந்தது. இவ்வளோ மீன் பெருசாக இருக்கே, நமக்கு மட்டும் ஏன் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சும்மா யதார்த்தமாக ஒரு சின்ன கல்லை ஒன்று தூக்கி தண்ணியில் போட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் கல் போட்ட இடத்துக்கு நிறையா வந்துருச்சு. அப்போ தான் தெரிய வந்தது, ஏதாவது போட்டோம் அப்படின்னா அந்த சத்தம் கேட்டு மீன் எல்லாம் வந்துடுது அப்படின்னு. அப்போ மீனுக்கே தெரியுது ஏதோ ஸ்நாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு நினச்சி அந்த இடத்துக்கு வந்துடுது. அடுத்த நாள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தூண்டிலில் புழு மாட்டி போட்டு பார்த்தோம். உடனே மீன் மாட்டிடுச்சு. அடுத்தடுத்து மீன் மாட்டிக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 9 மீன் பிடிச்சோம். நல்ல பெரிய பெரிய மீனாகவே மாட்டுச்சு. எல்லாமே ஜிலேபி மீன் தான். நீங்களும் யாராச்சும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்களா இருந்தால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி மாட்டுச்சா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பிடிச்ச மீன்லாம் இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு வச்சுட்டோம். ஒரு சில மீன் உயிரோடு இருந்தது, ஒரு சில மீன் தூண்டிலிருந்து எடுக்கும்போதே பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே கலந்து தான் கிடச்சிது. மீனை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.